ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்கள் செய்திகளை கவனித்தவர்கள் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சதுன்னு கை தூக்கி காட்டுங்க. கர்த்தருக்கு மகிமையாக புரிஞ்சுதா? வெக்கப்படக்கூடாது. எனக்கல்ல, உங்களுக்கு புரிஞ்சுதான் எங்களுக்கு சந்தோஷம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அற்ப சந்தோஷம். பிரயோஜனமாக இருந்ததில்ல. ஆமென், தேங்க்யூ. முதல் நாள் இயேசுவை காண வேண்டும். அருமையான சகோதரி நல்லா சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பதிந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி. இயேசுவை காண வேண்டும். நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்போ இயேசுவை காண வேண்டும் என்றால் 2வது நாள் செய்தி என்ன கேட்டோம்? இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். வாசித்தோம், சரியா? இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையினுடைய காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். இந்த தியானத்தின் ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக, முதல் வரி மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு போதும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வார்த்தை கேளுங்கள், இல்லையா? என் நாமத்தினாலே கேளுங்கள். இந்த கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரமே கேட்கிறது, கேட்பவனுக்கு, கேட்பீர்களாகில் இப்படின்னு பல விதமாக இருக்கு. ஆனால் கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாத்திரமே 2 அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. ஒரு அர்த்தம் நாவினால் கேளுங்கள். அது 6 முறை நற்செய்தி நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு கேளுங்கள் செவியினாலே கேளுங்கள் 5 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிக நேரத்தில் நாம் யதார்த்தமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாவினால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேளுங்கள். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே நீர் தானே கேட்க சொன்னீர், அப்படி தானே? ஆண்டவர் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரோ இல்லையோ, கேளுங்கள் கொடுக்கப்படும்ட்டார். சரி, ஓகே, கேட்டுருவோம் அப்படின்ட்டு நமக்கு வாக்கு தத்தம் எல்லாம் கேளுங்கள்னு எங்கெங்கெல்லாம் இருக்குது கண்டுபிடுறான் அப்படின்ட்டு. அதில் வேறு அமுக்கி குலுக்கின்லாம் வேறு இருக்குமா, சேர்த்து வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படி தானே? எவ்வளோ கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்னு. அதில் வேறு என் கை சின்ன கை, அவர் கை பெரிய கை, கொடுத்தா பெருசாக கொடுப்பாருன்னு அப்படிலாம் வேற கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஆனால் இந்த இடத்துல கேளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாவினால் கேட்குறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சுருக்கமாக காதினால் கேட்பதை குறித்து தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த 2 நாளாக நீங்கள் காதால் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்படித்தானே? அப்போது காதினால் கேட்பதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை ஆண்டவர் நற்செய்தி நூலில் கொடுத்துருக்கார். மார்க் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். லிசன் வாட் யூ ஹியர். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் சொல்லுவாங்க லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று கவனித்து அப்படின்னு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? இப்போது இயேசுவை கவனித்து பார்க்கிற திருச்சபை கேட்கிறதையும் கவனித்து கேட்க வேண்டும். ஆமென். நீங்கள் 2 நாட்களாக கவனித்து கேட்டிருக்கிறீர்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இதை மாத்திரமல்ல, எந்த பிரசங்கத்தையும் எந்த வேத சத்தியத்தையும் யார் எதை சொன்னாலுமே கவனித்து கேட்டோம் என்றால் எது பிரயோஜனமோ அதை மாத்திரம் நம்மளுடைய இருதயம் எடுத்துக்கொள்ளும். பிரயோஜனமற்றதை அந்த இருதயம் தள்ளிவிடும். அல்லேலூயா. இது ஒரு ரகசியம். ஆனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் கவனிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். அதான வசனம். எவ்வளவு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். இருக்கிறவனுக்கு
இன்னும் கொடுக்கப்படும். கொடுத்துருக்கா? அப்போ கவனம் இருக்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், கவனம் இல்லாதவனுக்கு இருக்கிற கவனத்தையும் நான் எடுத்து விடுவேன் என்கிற எச்சரிக்கையோடு இயேசு அந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது நான் நாவினால் கேட்பதற்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறேனோ அவ்வளவை காட்டிலும் அதிகமாக செவியினால் கேட்பதை நான் கவனிக்க வேண்டும். ஆமென். இதை நாம் என்ன செய்யணும்? ஜபமாக, ஆண்டவரே நேற்று வாசித்தோமே, நீர் ஒரு சீடனாக கற்றுக்கொள்ளுகிறவள் கேட்பது போல செவியை கவனிக்க பண்ணினாரே, நானும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நாவுக்கு வந்துடுவோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பல இடங்களில் ஆண்டவர் கேளுங்கள் கேளுங்கள்னு சொல்லியிருக்கார். அத்தனை இடத்தையுமே நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோம், மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அவர் ஜபிக்க சொன்ன இடத்துல மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நமக்கு தெரிந்த வசனம்தான். இப்போ தான் பார்த்தோம், மலைகள் தகர்க்கப்பட வேண்டும். அதுக்கு முந்தின வசனம் சொல்கிற, விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து சமுதத்தை தள்ளுண்டுவோ என்று சொன்னால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் ஜபம் பண்ணும்போது, சொல்லுங்கள், தெரியுமில்ல வசனம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஜபம் பண்ணும்போது, போதும், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், ஜபம் பண்ணும்போது எவைகளை. அப்போ ஜபம்னா என்ன? நமக்கு ஜபம்னா கேட்கறது தானே. நமக்கு ஜபம்னா என்னது? கேட்கறது. நாம் கேட்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுவோம். அவ்வளோதானே. கரெக்டா? ஆனால் வசனம் அப்படி சொல்ல பார்த்தீங்களா? நீங்கள் இதை பண்ணும்போது இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டு வித்தியாசமான காரியத்தை அங்கே சொல்லியிருக்கு. நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கே தவிர்த்து ஜபமே கேட்குறதா வேதம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? வேதத்தை எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல படித்து பாருங்கள், திருப்பி திருப்பி அந்த வரியை படிங்க. நான் படிக்கும்போது எனக்கு கண்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, என் கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயோ அப்படியா அப்படின்ட்டு இருந்தது. எப்படி இருந்தது? நீங்கள் ஜபம் பண்ணும்போது. பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போகிற வழியில் அண்ணாச்சி கடையில் காசை கொடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். அவன் ஸ்கூலுக்கு போகிறானா அண்ணாச்சி கடைக்கு போகிறானா? ஸ்கூலுக்கு தான் போகிறான். ஜபம் பண்ணும்போது கேளுன்னு சொன்னால் ஜபம் பண்ணுமா கேட்கணுமா? மெயினாக எது முதல்ல? ஜபம் பண்ணும். அப்போ ஜபம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அப்போ கேட்குறதுனா என்னன்னே தெரியும் நமக்கு. நான் சொல்கிறது சரியா? ப்ரேயர் ஆங்கிலத்தில் அழகாக கொடுத்துருக்கு, ஆஸ்க் வைல் யூ ப்ரே. அழகாக கொடுத்துருக்கு, ஆஸ்க் வைல் யூ ப்ரே. நீ ஜெபம் பண்ணுகிற அந்த சந்தர்ப்பத்தில் கேட்பது என்பது ஒரு சிறு துளி தான். ஆனால் அந்த ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆனால் தான் பரிசுத்தவான்கள் சொன்னார், ஜெபமே ஜீவனாக இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையே கேட்கறதுல போயின்னு இருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஜபமே ஜீவன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டுட்டே இருக்கலாங்கிறது கிடையாது. ஜபம் வாழ்க்கையாக மாற வேண்டும், கேட்பது அதில் ஒரு துளியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ கொடுக்கப்படும்னா நீங்கள் ஜபம் பண்ணும்போது. அப்போ அந்த ஜபம்னா என்ன அப்படின்னா, கர்த்தரோடு நீங்கள் செலவு பண்ணுகிற நேரத்துக்கு பேர் தான் ஜபம். நீங்கள் கர்த்தரோடு எப்போ நேரம் செலவு பண்ணுவீங்க? எனக்கு தொந்தரவு வந்தால் கர்த்தரோடு நேரம் செலவு பண்ணுவேன், எனக்கு வருத்தம் வந்தால் அது கிடையாது. கர்த்தரோடு நேரம் செலவு பண்ணுவது அனுதினமும் நாம் நடக்கும் வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான், அவன் ஜெபம் பண்ணான். இயேசு முழுதும் ஜெபம் பண்ணார். என்ன கேட்டார்? ஒன்றுமே கேட்கல. அவர் தேவ சமூகத்தில் அப்பாவோடு கூட நேரத்தை செலவு செய்தார். காலையில் யாரை தெரிஞ்சுக்கணும்னு அப்பா அவருக்கு காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. காண்பித்து கொடுத்த அப்பா தான் சொன்னார், இவன் காட்டு குடிப்பான், இவன் மறுதளிப்பான், இவன் பதவி கேட்பான்,
இவன் குத்தம் சொல்லுவான், இவன் சந்தேகப்படுவான், இவன் குத்தி காட்டுவான். எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். எப்போ? அவருடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யும் பொழுது. அவருடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணணும்னா எத்தனை நேரம் செலவு பண்ணணும்? அது உங்களுக்கு உண்டானுக்கும் உங்களுக்கு அப்பாவுக்கும் உண்டான. 5 நிமிஷம் செலவு பண்ணுவீங்களோ, 5 மணி நேரம் செலவு பண்ணுவீங்களோ, 24 மணி நேரம் செலவு பண்ணுவீங்களோ, அத்தனையும் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறதான உறவின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும்போது கதவை சாத்தி உள்ளே வந்துரு. ஏன்னா அது உனக்கும் எனக்குமான பர்சனல் டைம். பர்சனல் டைம். நீ ஜெபம் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்கு கேட்காதபடிக்கு நீ உன் ரூமுக்குள்ளே என்னோட பர்சனலாக ஜெபம் பண்ணு. நாம் அப்போ தான் அடுக்கான வார்த்தைகள்லாம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரரை ரட்சிக்கப்படணும் டமால் டிமில்னு பேசுவோம். அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான். எதுக்கு? அப்பா கிட்டக்க பர்சனலாக நேரம் செலவு பண்ணும் பொழுது உங்களோட ஜெபம் என்பது அவரோடு சேர்ந்து இருக்கிற உறவாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது என்பது அவரிடத்திலே அமைதியாக இருப்பது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரணும்னு எனக்கு ஒரு பாரத்தை ஏற்படுத்தின போது, எங்கேயாவது போய் தனிமையாக போய் ஜெபம் பண்ணணும், கர்த்தரோட நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுன போது, அருமையான மறைந்த ஊழியக்காரர் சாது ஸ்டீஃபன் ஐயா கிட்ட போய் நான் கேட்டேன், எங்கே போனால் நல்லாயிருக்கும்? ஸ்வரூப், நீ ரிஷிகேஷ் போயிடு, ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிடு, வடக்கு போயிடு. அங்கே போனால் நீ திரும்பி வரவே மாட்டேன்னு. நான் வந்துட்டேன், அது வேறு விஷயம். 1.5 மாதம் அங்கே ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே தங்கியிருந்து காலையில் ஆண்டவரோட பாட்டு பாடிட்டு ஆண்டவரோட நடந்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை வாசித்து கொண்டு, மாலையிலே அந்த ஊழியக்காரருக்கு உடன் ஊழியக்காரனாய் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இப்படியாக 1.5 மாதம் கழித்து ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை குறித்து ஏதானு சொல்லுவார்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லலை. கர்த்தர் ஒன்றே ஒன்று சொன்னார், நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நீயா எதையும் பண்ணாத. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது கஷ்டம் தானே. கண்ணு சும்மா இருக்காது, மூக்கு சும்மா இருக்காது, வாய் சும்மா இருக்காது, மனசு சும்மாவே இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இங்கேயும் அங்கேயும். எனக்கும் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை முதல்ல யாருக்கு தரார்? பேசுகிறவர்களுக்கு தரார், தூதனுக்கும் சபைக்கும் தருகிறார். அதனால் மனசு பலவிதமாக அலைப்பாயுது, பலவிதமாக டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்குது. மொபைல் ஃபோன்லேருந்து, கேஸ்லேருந்து, குக்கர்லேருந்து, வீட்டில் இருக்கிற மக்கள்லேருந்து எல்லோரும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணு. நான் உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன், 5 மினிட்ஸ் அவரோடு இருங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அல்லேலூயா. அவர் பண்ணும்பொழுது அவர் சொல்கிறார், அந்த 5 மினிட்ஸில் உனக்கு ஒரு 1 மினிட் டைம் தரேன். ஜெபம் பண்ணும்போது உனக்கு என்ன வேணும் கேளு. அல்லேலூயா. தகப்பனுடைய சமூகத்தில் அவரோடு நேரம் செலவு செய்யும் பொழுது இதில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. ஏன்னா இந்த பகுதியில் அவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நாம் எல்லாத்தையும் கேட்டு கர்த்தர் தருவார் நம்புவோம். எல்லாத்தையும் கேட்டது ஏதாவது கிடச்சிருக்கா உங்களுக்கு? நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இத்தனை நாளாக கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலையே, நாம் ஏன் நம்மளே ஏமாற்றிக்கிறோன்னு நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? நினைக்க மாட்டோம். லாட்ரி டிக்கெட் வாங்குறவன் என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டான். இன்னொன்று வாங்கி தான் பார்ப்போமே, விழுதான்னு பார்ப்போம். கடைசி காசு தீர்ற வரைக்கும் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இதுக்கு மேலே லாட்ரி டிக்கெட்டே வாங்க முடியாதுங்கிறத சாகிற வரைக்கும். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கார். அந்த ஆவியானவருக்கு பேர் பகுத்து அறிகிற ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். பகுத்தறிவு நாத்திகர்களுக்கு உண்டானது இல்லை, கிறிஸ்துவின் சீடர்களுக்கானது. எல்லாவற்றையும் பகுத்து பார்க்க வேண்டும். நான் இதை பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை, கரெக்டாக வரல, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நாம் தேடணும். அப்போ தான் கேட்கிறது கொடுக்கிற தேடுகிறவனுக்கு கண்டடைய முடியும்.
கண்டடைய முடியலையா, தட்டி தட்டி தொந்தரவு பண்ணியாவது அதை எடுத்து பார்க்கணும். அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். அதனால் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெபத்தில் போய் உட்காரும் பொழுது நான் அவரோடு நேரம் செலவு பண்ணும்போது அவர் சொல்கிறார், நீ அமர்ந்திரு. நீ என்ன பண்ண? அமர்ந்திரு. அந்த அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்? நாம் அமர்ந்திருப்போம், நம்ம வாய் அமைதியாக இருக்கும், நம்ம மனதை ஒருமுகப்படுத்துகிற கர்த்தர் நாம் என்ன கேட்கணுங்கிறதையும் அவர் நம் இருதயத்திலே வைப்பார். நீங்கள் சும்மா கேட்குறத அப்போ கேட்க மாட்டீங்க. நீங்கள் அப்போ கேட்பது கர்த்தருடைய நோக்கத்துக்குரியதாக கர்த்தரே மாற்றுவார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அது மலையாக இருந்தாலும் கிடைக்கும், மலையாக இருந்தாலும் பெயர்க்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கிறார். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கிறாருன்னா, நீ என் சமூகத்தில் வருகிற, நீ என்னோடு செலவு பண்ணுற நேரத்தை, ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அந்த ஜெபத்தின் நேரத்தில் 2 காரியத்தை நீ பண்ணணும். ஒரு காரியத்தை முக்கியமாக பண்ணணும். நீ நின்று ஜெபம் பண்ணும்போது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது யாதொருவன் பேரில் உனக்கு யாதொரு, அது என்னவா இருந்துட்டு போட்டும், கடுகாக இருக்கட்டும், இல்லை கண்மலையான குறையாக இருக்கட்டும், எதுவானாலும் இருந்துட்டு போட்டும், என்ன குறையாக இருந்தாலும் அவனுக்கு மன்னித்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5:48 உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிற மனிதனுக்கு முதல்ல கர்த்தர் சொல்லுகிறது, நீ கேட்கறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கிறார். அவரோடு ஒரு சைலண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவர் நம் இருதயத்தில் எந்த கேட்கணுங்கிறத விதைக்க போயிடுறார். கேட்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன். உனக்கு யார் மேலேயாவது குறை இருக்கா? நீ சரியானவனாக இருந்து அவன் தவறு செய்தாலும், இல்லை அவன் சரியானவனாக இருந்து நீ தவறு செய்தாலும், உங்கள் இருதயத்தில் குறையும் வருத்தமும் இருக்கா? அது எதுவாக இருந்தாலும் மன்னித்துடு. ஹல்லேலூயா. மன்னித்துடு, மன்னிப்பு பெற்றுடு. எப்போ சொல்கிறார்? நீ கேட்பதற்கு முன்பாக, காணிக்கை போட வருவதற்கு முன்பாக காணிக்கை வச்சுட்டு போ, இல்லை நீ திரும்பி வரமாட்ட. காணிக்கை போட வரும்பொழுது உங்களுக்கு யாதொருவன் பேரில் யாதொரு குறை இருக்கும் என்றால், நீ காணிக்கை பெட்டியின் பக்கத்தில் காணிக்கையை வச்சுட்டு போய் அவனிடத்தில் ஒப்புரவாகிட்டு திருப்பி வந்து அந்த காணிக்கையை எடுத்து போடு. யாரும் எடுத்துட்டு ஓடிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் ஜெபம் பண்ணும்போது நீ கேட்பதற்கு முன்பாக இதை செஞ்சுட்டு நீ கேளு. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார். என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார்னா, மன்னிக்கும் அதிகாரத்தை இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம வாயில் நல்லா பேசுவோம். நம்ம எல்லாருமே மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் அது ஏதோ மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டுமே நமக்கு பழக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எல்லா இடங்களிலும் இயேசு சொல்லியிருக்கார், மன்னியும். பரமண்டல ஜபத்தை ஜபிக்கிறோமே, என்ன சொல்லி ஜபிக்கிறோம்? நான் மன்னிக்கிறது போல நீர் மன்னியும். அதாவது ஜபிக்கிற ஜபத்திலேயே அவர் வச்ச ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஒன்றை நீ உதாரணமாக காட்டி எனக்கு ஜபம் பண்ணு. அப்போ ஜபத்திலே நாம் பிதாவின் இடத்திலே பிதாவுக்கு முன்பாக நான் மன்னிக்கிறவனாக இருக்கிறேன் என்று காண்பிக்க வேண்டும். மக்களுக்கு சாட்சியாக காட்ட வேண்டாம், பிதாவுக்கு சாட்சியாக நாம் காட்ட வேண்டும். அப்பொழுது நான் குறை உள்ளவனாக இருந்தால் என் குற்றத்தை அவர் மன்னிப்பார். 6ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தின் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் பிதா பிள்ளை என்கிற உறவில் இருந்து உங்களை அகற்றி விடுவார் என்று அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சாம்சன், பால், சாமுவேல்னு பேர்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு பிள்ளையாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். பேதுரு கேட்குறான், 7 தடவை மன்னிச்சுட்டு ஊத்துட்டுமா அப்படின்னு கேட்குறார். சொல்கிறா 7 தடவை மன்னிச்சுட்டு, ஆனால் அதையே 70 தடவை பண்ணிப்பாருங்கிறார்.
எழுதி எழுதிப்பார் மறக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 7 தடவை பண்ணினதை 70 தடவை பண்ணு, 7 × 70 தடவை பண்ணு, அதுவே உன் வாழ்க்கையாக மாறிவிடுங்கிறார். வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறார். இது எல்லாம் எதனால? அவருடைய சமூகத்திலே நாம் நேரம் செலவிடும் பொழுது அவர் நம் இருதயத்தை இப்படி ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த அதிகாரம் பெற்ற ஒரு பிள்ளை தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தரிடத்தில் எதை கேட்கணுங்கிற அறிவையும் தந்து விடுகிறார். ஆமென், ஆமென். அப்போது நாம் எந்த வார்த்தையை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எந்த வார்த்தையினால் கேட்கிறோமோ அந்த வார்த்தை கர்த்தருடைய நோக்கமாக மாறும். ஆமென். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எப்பொழுது கேட்க வேண்டுமா? நமக்கு தெரிந்த வசனம்தான், கனி கொடுக்க கேளுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது நான் உங்களை தெரிந்து கொண்டேன், வசனம் முடியும் போது நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐ ஹவ் சோசன் யூ அண்ட் ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ. நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு பணியை அமர்த்தி இருக்கிறார். இது இரண்டுக்கு நடுவில் தான் நம்மளுடைய கேளுங்கள் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போது தெரிந்து கொண்ட இயேசு எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே போகிறோம்? எங்கேயும் போகல. நம்ம வாழ்க்கையின் பிரயாணத்தை எங்கே கொடுக்க போய் அப்படிங்கும்போது இட்ஸ் அ ட்ராவல், இட்ஸ் ஒரு பிரயாணம். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும். அப்போ அங்கே சீஷர்கிட்ட என்ன சொல்கிறார்? நீங்கள் போயின்னா என்ன சொல்கிறார்? சீஷர்கள் எங்கேயும் கிளம்பி போகலை. சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையில் நேராக அவர்கள் வீட்டுக்கு போவார்கள். அடுத்த நாள் காலையில் அவர்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள். அந்த பிரயாணத்தில் அந்த வாக் ஆஃப் லைஃப், அந்த லைஃப்பில் நீங்கள் இதை பண்ணுங்க. நம்ம பார்த்தோம்ல, நீ ஜெபம் பண்ணும்போது இதை செய் அப்படிங்கிறது போல நீ போகும்போது இதை செய். நீ போகும்போது நற்செய்தி அறிவி. நீங்கள் போய் கனி கொடுங்கள். நீங்கள் போகும்போது, நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் கனி கொடுங்கள். அப்போது நீங்கள் கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாக நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்போது எதற்காக கேட்கணும்? நான் கனி கொடுக்கணும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? டெய்லி நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, ஒரு அத்தி மரம் இருக்கிறது. நீங்கள் முதல்ல 11ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கிளம்பி போகும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. அந்த பசி உண்டான பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் எப்படி இருக்குது? பச்சை பசேல்னு இருக்குது. சரி, கண்டிப்பாக உள்ள பழம் இருக்குன்னு போகிறார். போனால் அங்கே கனி இல்லை. இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் புசிப்பதில்லை என்று சொல்லி சபிக்கிறார். அது இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இதில் நம்ம ஒரு நியாயத்தை அங்கே கற்பிக்கிறார்கள். அது அத்தி பழ காலம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவம் இருக்குது. ஒன்று அத்தி மரத்தின் சம்பவம், இன்னொன்று அதுக்கு முன்பாக ஆலயத்தின் சம்பவம் பார்க்குறோம். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் முதல் நாள் போய் மாலையில் ஆலயத்தை சுற்றி பார்த்து பின்பு பெத்தானியாவுக்கு போயிடுவார். பெத்தானியாவில் அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது போகிற வழியில் நல்ல வேலை பண்ணுவார். அத்தி மரத்தை சபிச்சுட்டு போயிடுவார். அதே கோபத்தில் நேராக அங்கே உள்ளே போனால் இங்கே புறாவு இருக்கிறவர்களும் காசுக்காரரும் மணி எக்ஸ்சேஞ்சஸும் ஒரே வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திலே அந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் சாட்டை எடுத்து என்ன பண்ணுறார்? மேஜைகளை கவிழ்த்து புறாக்களை விடுவித்து காசுக்காரர்கள் மேஜைகளை அடித்து, இது என் பிதாவினுடைய வீடு, இதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இந்த 2 சம்பவத்தையும் ஒரே இடத்துல பேதுரு மார்க்கை வைத்து எழுதுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? ஆலயம் ஆராதனை கூடமாக இருக்கிறது. யூத
சமயத்தின் ஒரு பரிசுத்த கூட்டமாக அங்கு இருக்கிறது. ஆலயம் பார்க்கும்போது திருவிழா கோலம் போல இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் புறஜாதிகள் தேவனுடைய ஆராதனையை பார்க்க முடியாதபடிக்கு இந்த காசுக்காரரும் புறா விற்கிறவர்களும் வியாபாரிகளும் ஆலயத்தின் திருச்சபையின் வியாபாரங்கள் புறஜாதிகள் தேவனை அறியக்கூடாதபடிக்கு இடரல் உண்டாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை புறஜாதிகளுக்கும் போய் சேர வேண்டிய அவ்வளவு வேகத்திலே போக வேண்டியது. கர்த்தருடைய பிரசன்னம் புறஜாதிகளை தொட வேண்டியது. கர்த்தருடைய ரட்சிப்பு புறஜாதிகளையும் தன் பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த காரியத்திற்கு இடரல் உண்டாக்கும்படியாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எங்கே நடக்கிறது? ஆலயத்தின் வெளிப்பிராகாரத்திலே. வெளிப்பிராகாரம் புறஜாதிகள் நின்று ஆராதனையை பார்க்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெளியில பார்க்கிறதுக்கு ஆலயமாக இருக்கிறது, ஆனால் உள்ளே போனால் கனியற்ற இடரலின் வாழ்க்கையாக இருக்கிறது. அதை கர்த்தர் உடைக்கிறார். அந்த வழியாக ஒருவனும் போகாதபடிக்கு தடை பண்ணுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிச்சோமானா அந்த இடத்துல ஒருவரையும் போகாதபடிக்கு தடை செய்து பின்பு பிணியாளிகளை கூட்டு சொஸ்தமாக்குகிறார். ஒருவரையும் முதல்ல சுத்திகரிக்கிறார், அதுக்கப்புறம் சொஸ்தமாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். அதுபோல தான் இங்கே செடியை பார்த்து சொல்லுகிறார், அத்திப்பழ காலம் அல்லதான், ஆனால் நீ பெத்தானியாவில் இருக்க. பெத்தானியா அத்திப்பழத்தின் நகரமாக இருக்கிறது. எந்த ஊரில் அத்திப்பழத்தின் சீசன் இல்லைனாலும் பெத்தானியாவில் இருக்கணும். அல்லேலூயா. எங்கே ஆராதனை என்ன சரியா இல்லைனாலும் எருசலேமில் ஆராதனை கிரமமாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல சீசன் இல்லைனாலும் பெத்தானியாவில் சீசன் இருக்கு. ஏன் உங்ககிட்ட பழம் இல்லை? எங்கே ஆலயம் கேடு கெட்டு போன எருசலேம் ஆலயத்தில் ஏன் ஒழுங்கு இல்லை, ஏன் கனி இல்லை, ஏன் இடரெல்லாம் இருக்கு? அங்கேயும் சபிக்கிறார், இங்கேயும் சபிக்கிறார். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கும்படியாக. எதற்காக ஏற்படுத்தினார்? அதை நிலைத்திருக்க பண்ணும்படியாக. இந்த பணியை நான் செய்யும்போது எனக்கு என்ன அதற்கான தேவையோ அதை பிதாவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? இந்த பணியை நீங்கள் அனுதினமும் செய்யும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கனி தரும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். 9:10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு என் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் சொல் பேச்சை கேட்டு இவைகளெல்லாம் செய்தீர்கள் என்றால் என்னுடைய சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது கனி நிலைத்திருக்க நாம் பணி செய்தால் கர்த்தருடைய மகிழ்ச்சியிலே நாம் நிலைத்திருப்போம். ஆமென், ஆமென். பவுல் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படியா இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். சந்தோஷம் கிடையாது, அது மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாய், ரிஜாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குமே தவிர்த்து ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு இருக்காது. நான் ஏன் இதை பிரித்து சொல்லுகிறேன் என்றால், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்களின் அடிப்படையிலே இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி எப்பொழுதும் மனசில் ஒரே மாதிரி தான் இருக்கும். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதற்கு பேர் தான், அந்த மகிழ்ச்சிக்கு பேர் தான் என்ன? மனரம்யம். எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இளைப்பாறுதல் கிடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்படி தானே? அப்போ மகிழ்ச்சியாக இருக்கவும் நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ளணும்? கனி கொடுக்கும் பணியை செய்து கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஆமென். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அடுத்ததாக கிரியை செய்து கேளுங்கள். கிரியை செய்து கேளுங்கள். யோவான் 14 அதிகாரம். இந்த யோவான் 14 அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு அதிகாரம். இந்த யோவான் 14 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் பிடித்த தெரிந்த வசனம்
12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்போ இயேசு சொல்றார், நான் செய்வேன், நான் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் செய்வேன்னு சொல்றார் இயேசு. ஆனால் இயேசு அதில் என்ன செய்கிறார்? ஒரு வேலை பாருங்க. நான் பிதாவிடத்தில் போகிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன், என்னிடத்தில் உண்மையாக இருக்கிறவன் நான் செய்த கிரியையை தானும் செய்வான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுவை போல் வாழ முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் 99%. இயேசுவை போல் வாழணும் என்று சொல்லி முயற்சிக்கிறவர்கள் 1%. ஆனால் நாம் 99% திரள் கூட்டத்தின் மத்தியிலே நாமும் ஒருவராக இருக்க போகிறோமா? இல்லை என்றால் வேத வசனம் சொல்லியிருக்கு, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே இல்லை, நான் இங்கே இல்லை, நான் இங்கே இல்லை. பாஸ்டர் இருக்கிறார், தம்பிக்கிட்ட சொல்கிறார், தம்பி நான் கொஞ்சம் வெளில போகிறேன், நான் இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணு, இந்த நபர் வரும்போது நீ என் பட்சத்தில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேனோ அதை நீ அவருக்கு பண்ணு அப்படின்னா தம்பி என்ன பண்ணுவாப்ல? அப்பா இருந்து என்ன செய்வாரோ அதை அப்பா வெளியில் போயிருக்கிற நேரத்தில் செய்வார். அப்படித்தானே? அப்படித்தானே செய்வார். எல்லா அப்பாவும் பிள்ளைகள்கிட்ட அதானே கேட்குறது. இயேசு சொல்கிறார், நான் பிதாவின் இடத்துல போகிறேன் சீஷர்களே, ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் போயிட்டேன்னு நீங்களும் இந்த பக்கமாக கிளம்பி போயிடாதீங்க. எப்படி? நான் இப்படி போயிட்டேன்ட்டு ஏன் இதை இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு? அதுக்குள்ள என்னத்துக்காக சொல்கிறாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த விசுவாசம் என்பது நான் உங்களுக்கு முதல் நாள்லேயே நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையும் நம்பிக்கையும் இணைந்தது தான் விசுவாசம். சரியா? அப்போது என்னை நம்பின அப்படின்னா, என்னிடத்துல உண்மையாக இருக்க விரும்புகிற அப்படின்னா, நான் போகிறேன், எனக்கு பதிலாக என்னை போல நீ வேலை செய். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியையை நீயும் செய். அதை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே நின்றாத, என்னை விட அட்வான்ஸாக போய் பண்ணு. அல்லேலூயா. என்னை விட நான் இருந்து பண்ண முடியாததை நீ பண்ணு. ஆமென். இதை ஏன் அவ்வளோ சொல்கிறாருன்னா, அவ்வளோ உணர்த்தி சொல்வதற்கு காரணம், நீங்கள் முதல் 11 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேணாம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, எங்கிட்டையும் விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் என் பிதாவின் ஸ்தலத்தில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது, அதில் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் என்ன பண்ணுறேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் கொஞ்சம் காலம் நான் இருக்க மாட்டேன், கொஞ்சம் காலம் மீண்டுமா இருப்பேன்னு சொன்ன 16ஆம் அதிகாரத்தின் வசனம் எங்கே வருது அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் போய் இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு மீண்டுமாய் வந்து உங்களை கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது, நல்ல சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் என்று 4ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது தோமா அவரை பார்த்து கேட்குறான். தோமா உயிர்த்தெழுந்த பிறகு சந்தேகப்படலை, முன்னாடியே சந்தேகப்படுறான். என்ன சந்தேகம்? அவனுக்கு தெரியல. 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்ல, கழுதையின் மேல் ஏறி வரும்போது சீஷர்கள் அதை அறியாதிருந்தார்கள். சீஷர்கள் 3.5 வருஷம் காலேஜ் ஃபெயிலு, எல்லா பாடத்துலேயும் அரியர்ஸு, ஒன்றுமே தெரியல பாவம். ஆனால் அவர்கள் பேர் சீஷர்கள். நல்லா கவனிங்க. அப்போது அந்த சீஷர்களில் தோமா சொல்கிறான், நீ போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? இதை கேட்டால் இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? தோமாவே கேட்டுட்டான். இப்போ நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கோம், கொஞ்சம் நம்மளே நாமே தற்பரிசோதனை பண்ணிக்கொள்வோம். நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது இப்படி தியானிக்கணும்.
தோமா இதை சொன்னான். நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? இதை கேட்கறதுக்கு கூட நமக்கு தெரியாது. கேளுங்கள் இருக்குல்ல, இதை கேட்க நமக்கு தெரியாது தெரியுமா? தோமாவாது இதையாவது கேட்டான். நாம் இதை கேட்க மாட்டோம். இன்னைக்கு எனக்கு தலைவலி, அதுதான் எனக்கு, நீ என்னைக்கு போறியோ அதை அப்போ பார்த்துக்கலாம், அப்படித்தானே? இன்னைக்கு எனக்கு முட்டி வலிக்குது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், நீ போகிறத அப்புறமா பார்க்கலாம். நம்ம பிரச்சனை அப்படி இருக்கு. தோமா சொல்கிறான், நீ போகிற இடமே எனக்கு தெரியாது, வழி மட்டும் எனக்கு தெரியும். இயேசு திருப்பியும் ஒரு வசனத்தை கொடுக்குறார், நானே வழி சத்தியம். அவருக்கு உள்ள எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா இயேசுவுக்கு, இதுங்களெல்லாம் வச்சுட்டு மாரடிக்கிறதுக்கு. நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நல்லா கவனிங்க வார்த்தை, அறிந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன நம்பிக்கை அவருக்கு. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை. அடுத்தது பிலிப்பு ஓடி வரான் அங்கேருந்து, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், பிதாவை காட்டும் போதுன்ட்டான். டோட்டலாக ஃபெயில், டோட்டலாக ஃபெயில். தோமா கூட பெட்டர், நீ போகிற இடம் தான் தெரியாதுன்னா. நான் நம்பிக்கையாக சொன்னேனே, இது முதல் அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள்னு, நீ என்ன சொல்கிற? பிதாவை காட்டும். இவ்வளோ தத்தியா? 3.5 வருஷம் ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடத்தை எடுத்து எல்லா பிள்ளைகளும் பூஜ்யம்னா எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றார், மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரமான பிரதான ஆசாரியர். வசனம் சொல்லுகிறது, ஆணையோடே பிணையானார், ஆணையோடே ஆசாரியரானார். மற்றவர்களெல்லாம் ஆணை இல்லாமல் ஆசாரியர்களானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் கமிட்மெண்ட். இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி? மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்கள். எத்தனை பேர் பூஜ்யம் எடுத்தான்னு, எத்தனை பேர் சென்டம் வாங்கினா அவங்களுக்கு என்ன? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம். அவன் படிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? அடித்தா என்ன தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, வம்பா இது? அப்படித்தானே? இயேசு என்கிற ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், கமிட்டட் டீச்சர். எல்லாரும் பாஸ் பண்ணணும், 30 மார்க்காவது வாங்கணும். 30 மார்க் ஜஸ்ட் பாஸ் இங்கேருந்து வந்தது தானே. 30 மார்க்காவது வாங்கணும், 60ஆவது வாங்கணும், 100 வாங்கணும். 3 ஸ்லாபில் வச்சு அவர் வேலை பார்க்குறாரு அவ்வளோ சின்சியராக. யாரும் 30 கூட வரல, பூஜ்ஜியத்தில் நிற்கிறாங்க. அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், பிலிப்புவே, இத்தனை நாள் என் கூட இருந்துட்டு நீ இன்னுமா அறியல? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அல்லவா? இதை சொல்லிட்டு அவர் 11ஆம் வசனத்தில், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், தயவுசெய்து நம்பு. அப்படி இல்லைனாலும் நான் செய்கிற கிரியை, என் வாழ்க்கையை பார்த்தாவது நம்பு. அல்லேலூயா. அவ்வளவு வேதனையாக சொன்ன இயேசு அடுத்ததாக சொல்லுகிறார், ஒருவன் என்னை விசுவாசித்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு தூரம் அழுதுட்டேன், இவ்வளோ தூரம் நொந்து போயிட்டேன், உனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குமேண்ணா, உன்கிட்ட உண்மைன்னு கொஞ்சமாவது இருக்கும் என்றா, நான் செய்த கிரியையாவது செய். அல்லேலூயா. நான் செய்த கிரியையாவது செய். அதான் பவுல் சொல்லுவார் 1 தீமோத்தேயு 1:12, உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். திருச்சபைக்காக கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடின் தழும்புகளை என் சரீரத்தில் நான் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக இயேசுவின் கிரியையை செய்தது பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஈஸியாக நம்ம அந்த வசனங்களை மாத்திரம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த வசனத்தை 13ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிழ்ச்சி அடையும்படியாக செய்வேன். அப்பா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மகிழ்ச்சியாக கொடுக்கணும். பிள்ளைக்கு தொலையுதுன்னு கொடுக்கக்கூடாது, தெரியுமா? நாம் பல நேரத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் உபவாசம் போட்டு அவரை கழுத்தை நெரிச்சு வாங்குறோமே,
அவர் சந்தோஷமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறோமா? அப்படி வாங்கினதுக்கெல்லாம் இஎம்ஐ கட்ட முடியாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு ஓடுன்னு ஓடுறோம். நம்ம திருப்பி அவர்கிட்ட அதுக்காக வந்து உபவாசம் பண்ணுறோமே. நம்மளை மாதிரி பைத்தியக்காரன் யாராவது இருப்பான்னா, அவர் பைத்தியமே கேட்க மாட்டார், நம்மளை பார்த்து அசடுன்னு சொல்ல மாட்டார். நான் சொல்வது சரியா தப்பா? நாம் புத்திசாலிகளாக நடந்து கொள்ள வேண்டும், நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். நான் உங்களை இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, கர்த்தர்கிட்ட கழுத்தை நெரிச்சு இஎம்ஐ வாங்காதீங்கிற. கேஷ் பே பண்ணியும் அப்படி வாங்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அது அவருடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? அவருடைய மகிழ்ச்சியாக நீங்கள் இயேசுவை போல கிரியை செய்து வாழும் பொழுது, இயேசு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி போனார் அப்படின்னா, நீங்களுக்கு எதில் போகணுமோ அதை கொடுப்பார், எங்கே தங்கணுமோ அதை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல இயேசுவை ப்ரொடெக்ட் பண்ண பிதாவாகிய தேவன் தானே நமக்குள்ளே இருக்கிறார். வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இல்லவா? நமக்காக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்றாரே. தாவீது சொல்றானே, நான் ஒன்றுக்கும் அலைய மாட்டேன், அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார்ன்ட்டு சொல்றார் இல்லையா? இயேசுவும் பேதுரும் வீட்டுக்கு வரும் பொழுது டாக்ஸ் கலெக்டர்ஸ் இயேசு கிட்டேயே வந்து டாக்ஸ் கேட்குறாங்க. பேதுரு வந்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, கட்டுவோம், நீ போய் தூண்டில போடு. அவர்கள் கேட்டது 2 தினாரி, 2 நாள் கூலி பணம். ஆனால் ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும். எப்படி? ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும். போடுறோம் முதல்ல கிடைக்கிற மீன் வாயில் ஒரு வெள்ளி பணம், எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் கிரியையை நாம் செய்தால், இயேசுவுக்கு வாயில் கிடைத்த ஷேக்கேல் என்ற அந்த வெள்ளி பணம் போல நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அப்பப்போ அதை அவர் தருவார்ங்கிற தெளிவே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாட்சியாக சொல்லுவேன், என் மனைவி இங்கே இருக்காங்க, நான் சாட்சியாக சொல்லுவேன். பல நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாத்திரமே ஒப்பு கொடுத்து, ஒரு பொருள் வேண்டும் என்றால் அவரே எனக்கு தேவை என்றால் வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கை உள்ளவனாக அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னி வரைக்கும் அதில் ஒன்றும் குறைவுபட்டதும் கிடையாது, எதுவும் இல்லாமல் இருந்ததும் கிடையாது. எல்லாம் சரி சமமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சரி சமமாக இருக்கும்னா, 12 கூட நிறையா துண்டுகளை நொப்பி வச்சாலும் அதை விட்டுட்டு வந்துடுவாங்க தெரியுமா? அப்போ கூட வரும்போது என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்படி தானே? எல்லா கணக்கையும் பைசல் பண்ணுவார், கரெக்டாக வச்சிருப்பார். ஏன்னா அடுத்தது அவரை தான் நோக்கி பார்க்கணும், அடுத்தது அவருடைய கிரியையை செய்து தான் பார்க்க வேண்டும். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். இயேசுவை போல நீ கிரியை செய்கிறாயா? இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை செய்கிறாயா? இயேசுவை போல பிதாவினிடத்தில் பழகுகிறாயா? நான் சொல்கிறேன், நான் மகிழ்ச்சியாக உனக்கு தரேன், நீ என்ன கேட்குறியோ. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கேட்பது என்ன இருக்கும்? அவரே அதை உங்கள் இருதயத்தில் வைப்பார். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவார். எப்போ? தாவீதை கேட்டால் கர்த்தருடைய சித்தம் தான் என் நோக்கம். பிதாவிட்ட கேட்டால் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சொன்னதெல்லாம் செய்வான், ஆகையினால அவன் இருதயத்தில் என் நோக்கத்தை வைத்திருப்பேன். இயேசுகிட்டையும் அதே தான், இதே தான் நம்மகிட்டையும் பண்ண விரும்புகிறார். நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? இருதயத்தை திறந்து உம்முடைய சித்தத்தை போடும், இயேசுவை போலவே நான் கிரியை செய்கிறேன். நாம் அதுக்கு மேலே இப்போ போக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இயேசு தான் நமக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளுடைய ரட்சகர், நம்மளுடைய ஆண்டவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், மீண்டும் வந்து நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இயேசு தான் நமக்கான ஸ்கேலே. நமக்கான ஸ்கேல் எந்த ஊழியக்காரரும், எந்த மிஷினரியும், எந்த மரித்த மிஷினரியும், எந்த இரத்த சாட்சியும் யாருமே கிடையாது. நம்ம வாசிக்கிற எந்த சாட்சிகளும் கிடையாது. ஆனால் தான் சொல்றார், மேகம் போன்ற சாட்சிகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். எல்லாத்தையும் தள்ளிட்டு இயேசுவை மாத்திரம் பார்த்து பொறுமையாக அவரை போல வாழ். அல்லேலூயா. அதான் இயேசு சொல்றார், என்னை பின்பற்று.
என்னை போல் இரு, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், நான் சொல்வதை கற்றுக்கொள், நான் சொல்கிற பிரகாரம் செய். அப்பொழுது நீ ஜெபித்தால், நீ கேட்டுக்கொண்டால் பிதா மகிமைப்படும்படியாக நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நான்காவதாக பிதாவினிடத்தில் கேளுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த அந்த நாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான அர்த்தம் இருக்குது. எந்த நாள் அப்படின்னா, கொஞ்சம் காலம் என்னை காணாதிருப்பீர்கள், மீண்டும் என்னை காண்பீர்கள். அந்த நாள் ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சரியா? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வந்து நம்மை அழைத்து கொண்டு நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். அங்கே போய் அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம்? என்ன கேட்க போகிறோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க, நல்ல பக்தியாக இருக்கிறவங்க தான். அவங்க சொன்னாங்க, உன் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கேன்னு போய் பார்த்தா இருக்குமான்னு கேட்டாங்க. நிறைய பேர் செத்து போனவங்கள்லாம் வந்து அடக்கம் பண்ணும்போது அங்கே போய் பார்ப்போம், யாரையும் பார்க்க மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு நம்மளை தெரியவே தெரியாது. நம்மளை தெரிஞ்சால் ஓடிடுவாங்க நம்மளை பார்த்தோன்னு. இங்கேயும் வந்துட்டியா அப்படின்ட்டு. அவங்களாம் அவ்வளோ நித்திய மகிழ்ச்சியில் இளைப்பாறுதலில் இருக்கிறவங்க. இங்கேயும் வந்துட்டியா, நீ ஏன் வந்த, உன்னை யார் கதவை திறந்து உள்ளே விட்டா? சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் கேட்க மாட்டீங்க. கேட்குறது தான் கேட்குற, இப்பயே கேட்டுரு. நமக்கு கேட்குறதுக்காக சொல்லித்தரணும். இதோ ஆண்டவரே எழுதுகிற லிஸ்ட்டு இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள். இது எல்லா இடத்திலும் நான் பார்க்குற ஒரு காரியம். யாருமே பிதாவின் இடத்துல போய் கேட்குறதே கிடையாது. நம்ம பரமண்டல ஜபத்தை செய்து விடுவோம். அவர் சொல்லுகிறார், எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சீஷர்கள் கேட்டபோது, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம என்னைக்காவது பிதாவின் இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்கோமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில பேர் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் தேவனேன்னு ஜெபம் பண்ணலாம், ஒரு சில பேர் கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பா, ஏசப்பா. இயேசு சொன்னார், என்கிட்ட வராத, என்கிட்ட வராத, என் பேரை தான் பயன்படுத்த சொன்னேன், என்கிட்ட வர சொல்லலை ஒன்று. மரித்து உயிரோடு எழுந்த இயேசு அப்படியே குணத்தில் டப்புன்னு மாறிட்டார். அவர் மரிப்பதற்கு முன்பாக மரியாள் வந்து நல தைலத்தை உடைத்து அவர் தலையில் அபிஷேகம் பண்ணி கண்ணீரினால் கழுவி அவரை தொடச்சி எல்லாம் பண்ண அலோ பண்ணவர். மரித்து உயிரோடு எழுந்த உடனே மரியாள் வந்து ரபின்னு தொடாத. ஏன்? நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், நீ ஏன் என்ன தொடுறேங்கிறார். என்ன தொடாத அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த பந்தத்திலிருந்து விலகி என் பிதாவினிடத்தில் நித்தியமாய் போகிற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். என்னை தொட்டு பிடும்பி இழுத்துறாத உள்ளுக்குள்ள. என்னை மீண்டுமாய் தொட்டு என்ன இழுத்துறாத பந்தத்தில். நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். அல்லேலூயா. அதே இயேசு தான் சொல்கிறார், என் பேரை பயன்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தேன், என்கிட்டயே வந்து அழுது புலம்புறதுக்கு உங்களுக்கு கொடுக்கல. நான் நித்திய மகிழ்ச்சியில் இருக்கேன், நான் நித்திய மகிழ்ச்சியில் இருக்கேன். நீங்கள் என்கிட்ட பேசாத, போய் அப்பா கிட்ட பேசு.
பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை இந்த உலகத்திற்கு விளங்க பண்ணினார். நான் உனக்கு விளக்கி சொல்லிட்டேன் அப்பா யாருன்ட்டு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என் கிரியையை பார்த்து தெரிஞ்சுக்கொள். நான் பிதாவுக்கு போகிற வழியை காண்பித்து விட்டேன், நான் உனக்கு கற்பனைகளை கற்றுக் கொடுத்து விட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். திருப்பி திருப்பி ஏசப்பா ஏசப்பான்னு என்கிட்டே வந்து நிற்கிற. எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எல்லாரும் அப்படி தானே சொல்லுவோம். இயேசு உங்களுக்கு அப்பா கிடையாது, இயேசுவோடைய அப்பா தான் உங்களுக்கு அப்பா. பல பேர் வீட்டில் அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, தாத்தா பாட்டியை போய் அந்த குழந்தைங்க அப்பா அம்மான்னு கூப்பிடும் தெரியுமா? அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? மகளே அம்மாவோட சண்டை போடுவா, நீ முதல்ல இந்த வீட்டில் இருக்காத போ, எங்கள் பள்ளி என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர் அப்படியே அம்மா அப்பான்னு கூப்பிட்றியா, நீ அங்கே இருந்துக்கோ நான் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. அது வேறு விஷயம். யாரை எப்படி அழைக்க வேண்டும் என்கிற ஒழுங்கு நமக்கு வேண்டும். சரியான அட்ரஸ்க்கு லெட்டர் போட்டால் தான் பதில் வரும். வேற எங்கேயோ போட்டிங்கன்னா அப்போ இயேசு பதில் தர மாட்டாரா? எதுக்கு தரணும்? அவர் எதுக்கு தரணும்? அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, உயிரையே கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ மீண்டும் என்ன இருக்கிறது? பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், நான் ஒளியில் இருக்கிறது போல நீயும் வந்து ஒளியில் எம் மத்தியிலே நட. ஹல்லேலூயா. என்கிட்ட வா, கிருபாசன தண்டையில் கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை நான் தந்திருக்கிறேன். முன்னோடினவராகி இயேசு திரைச்சீலை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த மாம்ச திரையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சேரக்கூடிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவனோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பா கிட்ட போனால் திருப்பி ஏசப்பா கிட்டே போய் உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறார், அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். யார்கிட்ட கேட்கணும்? உனக்கு எதுவாக இருந்தாலும் உன் பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போ வருவேன் எனக்கு தெரியாது. பிதா ஒருவர் தவிர வருகிற நாழிகை யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் சொன்னால் நான் வருவேன், அவர் சொல்கிற வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன். அங்கே போனாலும் அவரோட சித்தத்தை தான் செய்வேன். அப்போ நான் உங்ககிட்டையும் வாயை திறக்க மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நீ யார்கிட்ட போனோம்? நான் அப்பா கிட்ட போன மாதிரி நீ அப்பா கிட்ட போ. இப்போவே நீ அப்பா கிட்ட போய் 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 ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ மேலே வருவ. அங்கே வந்து அப்பாவும் உனக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு திருச்சபையில் இதை நான் சொல்லும்போது ஒரு சில பேருக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும். அவர் நித்திய பிதா, இயேசுதான் நித்திய பிதாம்பர். அவைகள் எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ். பிதாவை காட்டுகினவர்னால அவருக்கு நித்திய பிதான்னு பேர். சமாதான பிரபு என்பது சமாதானத்தை நம் இருதயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததினால சமாதானத்தை உரியவராய் வைத்திருக்கிறார். அதனால பிதாவை ஒருவரும் கண்டதில்லை இல்லையவா, பிதாவை காட்டினார் அல்லவா, அதனுடைய அடையாள சொல் தான் நித்திய பிதா என்று இயேசுவை நாம் சொல்லுகிறோம். ஆனால் பிதா ஒருவர் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு முதலாவது ஞானஸ்நானம் பெற்று முதலாவது திருவிருந்து ஆராதனை, முதலாவது திருவிருந்து ஆராதனை, திருவிருந்து பெற்ற பிறகு என்னோட ஆண்டவர் பேசுவார். ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு தான் இருக்கார். அப்போது இயேசு என்னோட பேசினார். பேசும்போது நீ என்ன செய்த அப்படின்னு கேட்டார். நீர் எனக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான அப்பத்தை புசித்தேன், நீர் எனக்காக சிந்தின ரத்தத்துக்கு ஒப்பான திராட்சை ரசத்தை பானம் பண்ணினேன். அப்போது உடம்புல யார் ரத்தம் ஓடுறது அப்படின்னு கேட்டார். என் உடம்புல எங்கள் அப்பா ரத்தம் ஓடுறது, பி பாசிட்டிவ் அப்படின்னு நான் திருப்பி கேட்டார், என் உடம்புல யார் ரத்தம் ஓடித்துன்னு? பிதாவினுடைய ஜீவன் அல்லவா, அந்த ஜீவன் தானே ரத்தமாக ஓடித்து அப்படின்னு. இப்போ நீ என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் திருப்பி சொன்னபோது தான் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிது. அப்போ தான் சொன்னார், உன் உடம்புலையும் என் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம், உனக்கும் ஒரே அப்பா எனக்கும் ஒரே அப்பா, பரலோகத்தில் இருக்க தேவன் தான் அப்பா, நான் உன் மூத்த சகோதரன், நீ எனக்கு இளையவன் அப்படின்னு சொன்னார். வேதத்தை வாசித்தது கிடையாது. ஞானஸ்நானம் பெற்று முதல் திருவிருந்து ஆராதனை
ரோமர் 8:29 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அன்றியும் அவருடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்படியாக தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க முன் குறித்திருக்கிறார். முதற் பேரானவன் மூத்த சகோதரனாய் இருப்பதற்காக என்னை இளையவனாக, என்னை அல்ல நம் அனைவரையும். நேற்று வாசிட்டோம்ல எபிரேயர் 2:14 மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவரும் தம்முடைய சகோதரருக்கு எல்லா வகையிலும் நிகரானார். அந்த சகோதரர்கள் யாரு? சகோதர சகோதரிகளாகிய நம்மை போலானார். அப்போ அவர் சொல்றார், நான் எப்படி பிதாவினிடத்தில் போய் அவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், அவரிடத்தில் காத்திருந்தேன், அவருக்கு நான் கனி கொடுத்தேன், அந்த கனியை நிலைத்திருக்க பண்ணினேன். அப்பொழுது நான் என்னென்னலாம் கேட்டேனோ, எனக்கு என்னென்னலாம் தேவையோ, எனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் அவரே பண்ணாரே, அதுபோல் நீங்களும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நான் செய்த கிரியை என்ன செய்யணும்? நான் இப்படி செய்த நீயும் அப்படியே செய். அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய சொல்ல. அவர் உங்களை நம்மளை பேய் விரட்ட சொல்ல, பிசாசு விரட்ட சொல்ல, 40 நாள் உபவாசப்பட சொல்ல, அந்த கிரியை செய்ய சொல்ல. பி வித் தி ஃபாதர், ஹியர் வாட் ஹீ சேஸ். அவர் சொல்கிற மாதிரி வாழுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்டே போய் கேளுங்க, என்கிட்ட வராத. வேணுன்னா என் பேரை யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் தரேன், எப்போதும் கையில் வச்சுக்கோ. ஐடி கம்பெனியில் ஒரு தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி காலேஜிலலாம் கொடுத்துருப்பாங்க ஐடி கார்டு மாதிரி. அது மாதிரி இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு பிதாவினிடத்தில் போகணும், பிதாவினிடத்தில் தங்கணும், பிதாவினிடத்தில் கேட்கணும், பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், பிதாவின் சித்தம் செய்யணும், கனி தரணும், வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும்னு நினைக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கேளுங்கள். அப்படி இழுத்தாதான் தெரியும். அப்போ ஜெபம் வேற, கேட்கறது. ஜெபம் பண்ணும்போது கேளுங்க. கனி கொடுக்க நிலைக்க கேளுங்கள். கிரியை செய்து இயேசுவை போல வாழ்வதற்கு, வாழ்ந்த பின்பு வாழுகிற வாழ்க்கைக்கு கேளுங்கள். அப்போ பிதா மகிழ்ச்சியாக தருவார். இது எல்லாத்துக்கும் பிதா கிட்ட போய் கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரப்பா. இதோ இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தியானித்த இந்த வேத பகுதியின் மூலமாக நீர் பேசி நம்முடைய வார்த்தைகள் நீர் கற்றுக் கொடுத்தவைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட கவனித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே அவர்கள் இதை அபியாசப்படுத்தி தங்களுக்கு உரியதான இந்த சத்தியத்தை தங்களுக்கு உரியதாகவே மாற்றிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொண்டு மறுரூபத்திலே வளர உதவி செய்வீராக. அடியான் என்னையும் திருச்சபையும் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களிலே ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த 3 நாட்களாக நாங்கள் தியானித்த வேத வார்த்தைகளின் வசனங்கள் நீர் கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்சபையை ஆசீர்வதியும். அடியானை அழைத்து ஆண்டவரே உபசரித்து ஆண்டவரே ஊழியத்தில் வாய்ப்பை தந்து தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த இடத்தை தந்த அருமையான ஊழியக்காரர் குடும்பத்துக்காக, திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே கவனமாய் கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியான் ஜபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து உம்முடைய சித்தம் செய்யும் திருச்சபையாக சுடரொளியாய் பிரகாசிக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உமக்கு மகிமை ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.